4 ஆண்டுகளில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள். எதுனா பண்ணாலும் இவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பாஜகவுடைய அடிமையாச்சுன்றது, எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, இது மாதிரிலாம் இருந்து மிகப்பெரிய ஸ்வீப் வரும். டிஎம்கே அலையன்ஸு, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும். 96ல் எப்படி ஜெயலலிதா காலத்திலேயே ஜெயலலிதாவை தோற்று போனாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். எல்லாரும் தோற்று போயிடுவாங்க. பெரிய இதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2019 எலெக்ஷனை விட 20 சில்லறை 22 23% இருந்தாங்க. 39%, கிட்டத்தட்ட 15-16% கூடுதலாக வாங்கி 75 இடங்கள் வென்று பெரிய எதிர்க்கட்சியாக உட்காந்துச்சு. அப்போ தான் தெரியுது இவருக்கு இவ்வளோ ஒரு ஆளுமை இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு. 4 வருஷம் ஆட்சி ஏதோ கையில் கிடச்சிது, இவர் கையில் சும்மா கொடுத்துட்டாங்க, அப்படி இல்லை. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்தக்கூடிய எல்லோரையும், கட்சியை வழிநடத்தினா நம்பிக்கை வைக்கணும்.